உங்க சாதிக்காரங்க அன்னதானம் செய்யக்கூடாது. கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த சோகம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. நாங்க எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறேன்னு சொல்லவே இல்லைங்க. நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சமூகத்தை காரணம் காட்டி நடந்த மனித இழிவு. அதனால வந்து இவங்க மத்த ஜாதிகார் செஞ்சா நாங்க வேணாம்னு மாட்டோங்க செய்துங்க. ஏங்க என்ன இது கும்பிடிக்கங்க. 2024லும் தொடரும் அவலம். நாங்க ஐயா நாங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கும்பிடிக்க தான் செய்றோம். 10 பேரோட வந்து நாளைக்கு செய்யுங்க, நாளான்னைக்கு செய்யுங்க, நாளுக்கு என்னைக்கு வேணாலும். ஏங்க இது மத்த ஜாதிகார் செய்யல நாங்க செய்ய கூடாது. நீங்க ஏங்க சொல்றீங்க? ஆர்டர் பாருங்க இது நான் காமிச்சேன். இதுக்கு மேல என்ன ரிசீவ் ஆயிருங்க. தர்மபுரி அருகே நடந்த பரபரப்பு. நீங்க எங்கே செய்யுங்க, எடுத்து வந்து போட்டுங்க, வெளியே போட்டுங்க, உள்ள வரக்கூடாது. இன்னைக்கு வந்து நீங்க வியாழக்கிழமை உங்களுக்கு தனியா ஒதுக்கிக்கிறாங்க. அன்னைக்கு நீங்க ஐயா அது வந்து 10 பேர் சேர்ந்து உபயோகம் பண்றதுங்க. வாங்கிட்டு மண்டபத்துல பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு கும்பிடிக்கு சாப்பாடு செய்ய வந்தா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அராஜகம் பண்றது என்ன? எழுப்பப்படும் கேள்விகள். எடுத்துட்டு போய் வெளியே செய்யறோம். இதுக்கு என்னது வாக்குவாதம் பண்ணிட்டோம். வெளியில கொடுக்கணும், கோயில் உள்ள கொடுக்க கூடாது. ஆமாங்க, சாப்பாடு வெளியில கொடுக்கணுங்களா? சாப்பாடு வெளியில தான் கொடுக்கணுங்களா? வெளியே கொடுத்துங்க. சமூகத்துக்கு எனக்கு உரிமை இல்லைங்க. நீங்க வந்து என்கொயரி பண்ணுங்க. இவங்க வந்து தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள இருளப்பப்பட்டியில் காணியம்மன் கோவில் தேர் திருவிழா நடந்து வருகிறது. தேரோட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த கோவிலில் கொடியேற்றத்திற்கு பின்பு தினம்தோறும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த கோவிலில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக உள்ள பெண் தான் வேண்டிக் கொண்டது நிறைவேறியதால் நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் அன்னதானம் வழங்குவதற்காக அங்கு வந்து சமையல் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு ஒன்று கூடிய உயர் சாதியினர் நீங்கள் யார், எந்த ஊர் என்று விசாரித்து அவர்களது பூர்வீகம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் சமூகத்தினர் இன்றைக்கு அன்னதானம் வழங்கக்கூடாது என அவர்களை தடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் சமூகமாக பார்க்கிறீர்கள்? வேண்டுதலை நிறைவேற்ற அன்னதானம் தானே செய்கிறோம். இது மனித இழிவு என கூறி அந்த பெண் எதிர்த்து கேள்வி கேட்கிறார். அப்போது அவர்கள் எரிந்து கொண்டிருந்த கேஸ் அடுப்பை அணைத்து விடுகின்றனர். பின்பு அவர்களை கோவிலுக்குள் நுழையக்கூடாது, வெளியே செல்லுங்கள் என தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினரும் அந்த பெண் உள்ளிட்டோரை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டனர். சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சமையல் பொருட்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் ஏற்பாடு செய்த வாகனத்தில் ஏற்றி வெளியேற்றிவிட்டனர் என்பது அந்த பெண்மணியின் குற்றச்சாட்டு. இதனைத் தொடர்ந்து இந்த ஊரில் வைத்துதானே சமையல் செய்து அன்னதானம் வழங்கக்கூடாது என அங்குள்ள ஒரு மண்டபம் ஒன்றில் அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனால் அங்கும் வந்த அவர்கள் அன்னதானம் வழங்க தாசில்தார் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டும் என அவர்கள் கூறினார்களாம். இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது கணவரோடு முறையிட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. சாமிக்காக கும்பிடிக்க வச்சுட்டு செய்யலான்னு சொல்லிட்டு வந்தோம். 10 மணி வாக்கில் அவங்க வந்தாங்க. எந்த ஊர் நீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி கும்பிடிக்க செய்ய வந்திருக்கோங்க. என்னோட அம்மா அப்பா ஊர் வந்து இங்கே காளிபுரம். இந்த மாதிரி காளிபுரங்க நான் எனக்கு ஊத்தங்கரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். யாரை கேட்டு நீங்கள் பண்ணுறீங்க? இந்த சமூகம் இன்னைக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு அவங்க ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா நாங்கள் வந்து சமூகமாக வரலைங்க, இது தனிப்பட்ட கும்பிடிக்கையாக தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நான் கும்பிடிக்க வச்சேங்க. அந்த கும்பிடிக்கு தான் அன்னதானம் செய்யறதுக்காக தான் வந்திருக்கு, நான் வேறு எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ தூரம் சொன்னேன். ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி யார் வேணால் செய்யட்டும், எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வேணால் செய்யட்டும், ஆனால் நீங்கள் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து நீங்கள் செய்யக்கூடாது, இன்றைக்கி நீங்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போங்க அப்படின்னு அவ்வளோ தூரம் சொன்னாங்க. இல்லைங்க நாங்கள் கும்பிடிக்கு தான் செய்ய வரோம். திரும்ப திரும்ப அவங்கக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அவங்க கேட்கவே இல்லை. போலீஸ் வந்து எடுங்க, உடனே எடுங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. இருங்க என் வீட்டுக்கார் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் கூட நாங்கள் எடுத்துக்கிறோம் இருங்க. அவங்க அப்போவே வந்து கட் பண்ணுறது எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்க. சமையல்காரங்க எல்லா வேலையுமே நிறுத்திட்டாங்க இவங்க வந்து சொன்னதால். இருங்க எடுத்துக்கிறோன்னு எவ்வளோ தூரம் சொல்லியும் கேட்கவே இல்லை. அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த சமையல்காரோட வண்டி வர வரைக்கும் கூட அவங்க வெயிட் பண்ணல. ஏதோ ஒரு வண்டியில் சமையல் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் அவங்களே போலீஸை எல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்றி உடனே வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிடிச்சி தள்ளி பேசுறது, அவங்க எதுவுமே சரியில்லை, அந்தளவுக்கு அவங்க பேசுகிறாங்க.